சென்னையில் மழை கொட்டி தீர்க்கப் போகிறது. லானினா புயலை கிளப்ப காத்திருக்கிறதா? வட மாநிலங்களில் கொல்கத்தாவில் கொட்டி தீர்த்து பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்திய மழை சென்னைக்கு வர இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு? இதை பற்றி தான் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை பெய்ய போகுது அப்படின்னாலே முதல்ல பீதியாகிறது சென்னை மக்கள் தான். ஏன் அப்படின்னா சென்னை சுற்றி இருந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் சுற்றி அது மேலே தான் நிறைய பேர் இங்கே அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் கட்டியிருக்காங்க. இண்டிவிஜுவல் வீடும் நிறைய பேர் அதில் தான் கட்டியிருக்காங்க. மழை காலங்களில் அந்த மழைநீர் வீட்டுக்குள்ளே வர்றது, வெளியில் போக முடியாமல் ஸ்தம்பித்து போகிறது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒப்பிடும் பொழுது சென்னை மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதற்கு நிறைய சாம்பிள்ஸ், அதாவது நிறைய உதாரணங்களை போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்னு நிறைய காட்சிகளை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மழைக்கும் அனுபவபூர்வமாக அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் லானினா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மழை இங்கே பெய்ய போகுது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படின்னா மேக வெடிப்பு எப்போ வேணாலும் ஏற்படலாம். மேக வெடிப்பு ஏற்பட்டு அதீத கனமழை தமிழ்நாட்டை தாக்க போகுது, குறிப்பாக சென்னையை தாக்க போகுது அப்படிங்கிற மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சென்னை மாநகரெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பெய்த மழையின் அளவு 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர், இப்படி தான் நம்ம செய்திகளில் கேட்டிருக்கோம். ஆனால் கடந்த சில வருடங்களாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 19 சென்டிமீட்டர் பெய்ஞ்ச மழை இப்போ ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அதீத கனமழை கொட்டி தீர்க்குது. மேக வெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்க்குது. என்னதான் வடிகால் வசதி செய்யப்பட்டாலும் அந்த மழை நீர் வடிவதற்கு 3 நாட்கள், 4 நாட்கள், ஒரு வார காலம் கூட ஆகுது அப்படின்னு எதிர்கட்சிகளும், ஒவ்வொரு முறை இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னதான் அது அரசியலாக்கப்பட்டாலும் பாதிக்கப்படுவது என்னமோ இங்கே பொதுமக்கள் தான். குறிப்பாக என்ன அப்படின்னா, நீங்கள் 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 19 சென்டிமீட்டர் பெய்த மழை கடந்த சில வருடங்களாக நீங்கள் கவனித்து பார்த்தா புரியும். இயல்பை விட 24 சென்டிமீட்டர் பெய்தது, இயல்பை விட 60 சென்டிமீட்டர் பெய்தது அப்படின்னு அந்த 24 சென்டிமீட்டர், 64 சென்டிமீட்டர்லாம் சர்வ சாதாரணமாக மழை தமிழ்நாட்டில் சென்னையில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட சென்னை வானிலை ஆய்வு மையமாக இருக்கட்டும், இந்திய வானிலை ஆய்வு மையமாக இருக்கட்டும், இங்கே பெய்யக்கூடிய மழையோட சராசரி அளவை கணக்கிடுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டருக்கான அந்த கருவிகள் தான் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. மேலை நாடுகள், வெளிநாடுகள்லாம் ரொம்ப அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்தாலும் கூட இந்திய அளவில் அல்லது தமிழ்நாட்டு வானிலை ஆய்வு மையத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மழையை கணிக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பெரிய, எந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு கணிச்சு சொல்கிற அளவுக்கு அந்த டெக்னாலஜியான வசதிகள் இங்கே இன்னும் கொண்டுட்டு வரப்படலை அப்படிங்கிறது ஒரு வேதனையாக இருக்குது. டெக்னாலஜி கொண்டுட்டு வரல, ஆனால் இயல்பை விட வெறும் 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர்னு நம்ம செய்திகளில் கேட்ட அந்த காலம் போய் இயல்பை விட 24 சென்டிமீட்டர், இயல்பை விட 60 சென்டிமீட்டர் அப்படின்னு மழை அட்வான்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. மழை அட்வான்ஸாக அந்த மேக வெடிப்பு கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, கடந்த பல வருடங்களாகவே இப்படி தான் இருக்குது. இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது. மக்கள் நீங்கள் தான் அவேர்னஸோட இருக்கணும், நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, எல்லாரும் ஒரு எச்சரிக்கையோட ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கனமழை எச்சரிக்கை, லானினாங்கிற இந்த மழை எச்சரிக்கைலாம் நவம்பர், டிசம்பருக்கு தானே, இப்போல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை, நவம்பர், டிசம்பருக்கு வழக்கம் போல் எப்போதுமே மழை பெய்யும்ல, அது வேறு, அந்த கணக்கு வேறு. ஆனால் இப்போ இந்த மழை எச்சரிக்கை, இந்த மேகவெடிப்பு எப்போ வேணாலும் மழையை கொட்டி தீர்க்கலாம். இப்போ நார்த்தில் இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக 10 நாளாக நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நார்த்தில் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது. சென்னைக்கு வருவதற்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடியே இந்திய வானிலை ஆய்வு மையம் பயங்கரமான லானினாங்கிற ஒரு மழை பெய்ய போகுது அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன மழை கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னா, நவம்பர், டிசம்பர் மழை சென்னையை எப்படி ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும், தமிழ்நாட்டை எப்படி ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும், அப்படியான ஒரு மழை எச்சரிக்கை தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மழை தமிழ்நாடு முழுக்க பெய்யுமா, அல்லது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் குறிப்பாக இது பெய்யும் அப்படின்னா, மிக முக்கியமாக குறிப்பாக
சென்னையில் இந்த மேகவெடிப்பு ஏற்படுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. சென்னை மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துட முடியாது. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களையும் இந்த அதீத கனமழை கொட்டி தீர்ப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அப்படி இந்த மழை எப்போ வேணாலும் பெய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் சென்னையில் மழை அப்படின்னாலே நவம்பர் டிசம்பர் மழை தான் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு தான் எல்லாருமே பயப்படுவோம். ஆனால் நீங்கள் என்ன செப்டம்பர்லேயே இப்படி ஒரு பீதியை கிளப்புறீங்க அப்படின்னா, பீதியை நம்ம கிளப்பல. இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். எதுக்கும் ஒரு அலர்ட்டாக இருக்கணும், ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, செப்டம்பரில் இப்படி ஒரு மழை எச்சரிக்கை சொல்லிட்டீங்க. ஆனால் எப்போதுமே வரும்ல நவம்பர் டிசம்பர் மழை. அந்த மழை இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த மழை சார்ந்த அந்த எக்ஸ்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் இந்த நவம்பரில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்டும் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுடைய கணிப்புப்படி ஆவரேஜை விட இந்த வருஷம் 20% 35% வரைக்கும் இந்த ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதனால போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னமும் அந்த மழையோட பாதிப்பு இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. போன வருஷம் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள் சென்னைக்கு மிக கடுமையான மழை எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்படியே ஆந்திரா பக்கம் அந்த மழை, அந்த காற்று அப்படியே போனதுனால அந்த மழை ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தமிழ்நாடு, சென்னை தப்பிச்சிருச்சு. ஆனால் என்ன, சென்னை வானிலை மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம்லாம் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ அவேர்னஸோடு இருந்தோம், எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருந்தோம், எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நாங்கள் எடுத்துருந்தோம். சாப்பாடு, பால், தயிர், மோர், அது இதுன்னு எல்லாமே நான் வாங்கி வச்சுருந்தோம். மழை எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையத்தோடைய அந்த மண்டல இயக்குனர் மேலே நம்ம மக்கள் கோபத்தை காட்டினாங்க. ஆனால் அதை விட இந்த முறை பயங்கரமான ஒரு மழை எச்சரிக்கை இருக்கும் அப்படின்னு அதிகமாக கணிக்கப்பட்டிருக்கு. அப்படி மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னையில் வருஷம் தானே மழை பெய்யுது. ஆனால் இப்போ மட்டும் ஏன் ஐப் ஏற்றுறீங்க, ஐப்பை ஏன் கிரியேட் பண்ணுறீங்க, மக்களை ஏன் பயமுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி புரியுது. ஆனால் இப்போ பெய்யக்கூடிய இந்த மழை லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிற மாதிரி வானிலை நிகழ்வுகள் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மழையோட மெயின் ரீசன் அதாவது இந்த மழை ஒரு புயலை கிளப்பியிருக்கு, ஒரு பீதியை கிளப்பியிருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையமே ஒரு கொஞ்சம் பிஃபோராகவே முன் ஒரு எச்சரிக்கை, ஒரு அவேர்னஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போதுமே மழை காலங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு தான் நம்ம முன்னாடியே கொஞ்சம் ரெடி ஆகும், நம்மளுடைய மைண்ட் செட்டும் மென்டாலிட்டியும் அப்போ தான் ரெடி ஆகும். ஆனால் இந்த முறை நீங்கள் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இந்த மாதமே மழை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மழைக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகள், அதாவது எப்போ வேணாலும் பெய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஐ பாயிண்டாகவே இருக்குது. மழை சென்னையில் வருஷம் தான் வருது, அதை பற்றி எங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த மழையோடு சேர்ந்து புயலும் ஏதாவது வருது, அதீத காற்று வீசக்கூடுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, எஸ், நவம்பர் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் அடுத்தடுத்து புயல் 1 by 1 வெயிட்டிங்கில் இருக்குது, வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த புயல் தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கே புயலாம் தாக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த நவம்பர் டிசம்பரில் வரக்கூடிய இந்த மழையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த புயலோட முதல் டார்கெட் காவிரி டெல்டா பகுதிகள் தான். ஏற்கனவே கஜா புயலை யாருமே அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா நானும் தஞ்சாவூர்காரன் தான். என் ஊர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். 2 மாதம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கெல்லாம் கரண்ட் வர்றதுக்கு. ஸோ இந்த வருஷத்தோட நவம்பர் டிசம்பருடைய புயலும் காவிரி டெல்டா பகுதியை தான் டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. வெறும் காவிரி டெல்டா பகுதிகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் இருக்குது. என்னென்ன பகுதிகள் அப்படின்னா, நார்த்து தமிழ்நாடு அண்டு சவுத் ஆந்திரா கோஸ்ட் ஏரியாவில் லேண்ட்ஃபால் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கெல்லாம் புயல் வரும் அப்படின்னு சொல்லலை, அங்கெல்லாம் புயல் கண்டிப்பாக வரும்னு சொல்லலை, அங்கே புயல் வருவதற்கான அந்த புயல் சேதங்கள் ஏற்படுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் கணிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தான் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோட பாதுகாப்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறோம். நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடியே இந்த மாதமே மழை பெய்ய பொழுது நவம்பர் டிசம்பரில் அடுத்தடுத்து புயல்லாம் வர காத்திருக்கு அப்படின்னா மக்கள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா, கடந்த மழைக்காலங்களில் நீங்கள் முதல் நாள் தான் நீங்கள் மென்டலி ரெடி ஆவீங்கள்ல,
ஃபுட்டு முன்கூட்டியே வாங்கி வைக்கிறது, ஆஃபீஸ்க்கு போகும்போது வெளியில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போகிறது, ஜர்க்கின் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான ப்ரிகாஷனோட உணவு சார்ந்து அல்லது ஒரு 4 நாட்களுக்கு நீங்கள் டெய்லி தான் போய் காய்கறிகள், அரிசி வகையான உணவு சார்ந்த விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 5 நாளைக்கு 4 நாள் 5 நாள் ஒரு வாரத்துக்கான விஷயங்களை கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாக ரெடியாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கரண்ட்டு விஷயங்கள், ஏன்னா சென்னையில் வந்து ரொம்ப தாழ்வான பகுதிகள் ரொம்பவே அதிகம். ஒரு சின்ன மலைக்கு கூட நிறைய ஏரியாக்களில் வந்து சாலைகளே தண்ணி தேங்கிடும், சில வீடுகள்லேயும் தண்ணி உள்ளே வந்துடும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரி குளம் குட்டைகளை சுற்றி தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம். அதை சுற்றி மட்டும் இல்லை அதுக்குள்ளேயே தான் நம்ம வீடு கட்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு ஜனத்தொகை அதிகரிச்சிருக்குங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான காரணம். மழை பெஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த மலைக்கு வரக்கூடிய இந்த பாம்பு மாதிரியான விஷ பூச்சிகள் மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வரதையும் நம்ம வருஷம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி முன்கூட்டியே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடில் கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஓகே இந்த முறை கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டே மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், மற்றபடி அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நம்ம நீட்டாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். டென்ஷன் இல்லாமல் குறைக்க முடியும். இபி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வீட்டில் பேசிக்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கீழ்த்தளத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த மின்சார வாரியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போவே முன்கூட்டியே சரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. மற்றபடி இந்த மலை சார்ந்த விஷயங்களுக்கு சென்னை மக்களுக்கு, சென்னை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல, ஒரு ஆலோசனை சொல்ல நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது சென்னை மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி.